15 இட்லி பாத்திரன்றது யூசுவலா எந்த வீட்லயும் நடக்காது. ஆமா. இப்படி இந்த ஆசை நீங்க அதுவும் சொல்லும் போது ரசிங்க. கோபி சார் சொல்லிருப்பீங்க ரசிங்க சார் இல்ல அழகா நான் இருக்கு வந்து அப்படின்னு. ஆக்சுவலா அதை எப்படி சொன்னேன்னா, எல்லா இட்லி பாத்திரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸ்டார்டிங் ஃப்ரம் சைஸ்ல இருந்தே சின்ன சின்னதுல இருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் இருக்கும். இதை விட பெருசெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நான் அந்த அர்த்தத்துல நான் அது கோபி சார்ட்ட சொல்ல, அதோட ஷேப் பாருங்க, அதை பார்க்கும் போதே எடுக்க தோணும். இதை விட இன்னும் குட்டியானதும் வச்சிருக்காங்க. இப்போ எங்க பெரியம்மா வீட்டுலலாம் நான் வச்சிருந்ததை விட சின்னதா வச்சிருக்காங்க. மெயினா இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, எங்க அப்பா கிடையாது. ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா வந்து இந்த பாத்திர கடைலாம் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஒரு இட்லி பாத்திரம் தான் வாங்கினாங்க. வாங்கிட்டு என்கிட்ட ஒரு எமோஷ்னலாகவே சொன்னாங்க, என்கிட்ட அவ்வளோவா இல்லை, ஸோ இந்த மாதிரி சேர்த்தா தான் வந்து நம்ம சேர்க்க முடியும், உனக்கு நாளைக்கு வர போகிறவங்களுக்கு கொடுக்கணும், உனக்கு சீர் கொடுக்கணுன்னா கூட இப்படி தான் இது இது ஒரு வே ஆஃப் சேர்த்து வைக்கிறது. இப்படி பாத்திரம் இப்போ நாளைக்கு நீயுமே அப்படி தான் பண்ணணும். நம்ம எடுத்த உடனே நம்ம ஆடம்பரம் பொருள் போகாமல் சின்ன வயசுலேருந்தே நம்ம சேர்த்து வைக்கிறது காசாக இருக்கட்டும், அந்த காசை வச்சு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கி வச்சா நம்மளோட ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வந்துடுச்சு.